எல்லோரும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்து 15 நிமிடத்தில் அந்த கட்சி பேரும் சரி, அதுக்கடுத்து கொடியை அறிமுகப்படுத்துகிற போதும் சரி, அந்த 15 நிமிடத்தில் உலகம் ஃபுல்லாக தெரிந்த ஒரு கட்சி பேரும் ஒரு கொடியோடைய கலரும் தெரிந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வேறு எங்கேயும் எதுவுமே கிடையாது. எது சொன்னாலும் சரி, எந்த விஷயத்தை எங்கள் தலைவரிடம் சொன்னாலும் சரி, நிதானமாக கேட்டு உடனே தினந்தோறும் அரசியலில் தினந்தோறும் டே டு டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருவோம். நல்லது இருக்குதோ தப்பாக இருக்குதோ உடனே ஒன்று கொடுத்துருவோம். நம்மளும் வந்து லைவில் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே காட்டிப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி செய்ய மாட்டார். அது நடக்குமா, செய்ய முடியுமா, நம்மளால் அது சாத்தியமா, சும்மா நானும் 10 பேர் மாதிரி அறிக்கை கொடுக்குறேன், நானும் டெய்லி டிவியில் தெரிஞ்சன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது முடியும்னா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். அப்படின்னா தான் அதில் இறங்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர். அதனால் நீங்கள் வந்து என்ன இது அரசியல்னால் இப்படி தானே பண்ணணும், அப்படி தான் பண்ண, எங்களுக்கு அரசியல் எப்படி நாங்கள் பண்ணுவோம், எங்கள் தலைவர் எங்களை எப்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு எங்களால் முடிந்ததை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். எங்களுடைய நிர்வாகிகள்லாம் பெரிய பணக்காரங்களாம் இல்லைங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சாதாரண கூலி தொழிலாளி, மூட்டை தூக்குறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இப்படியெல்லாம் தான் இருக்கிறாங்களே ஒழிய எங்களுடைய இது கட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் கையை விட்டு எண்ண முடியும். ஆனால் மற்ற கட்சியெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கும்பலை கூட்டணும் அப்படின்னா ஒரு 2000 பேர் 3000 பேரை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு 15-20 நாள் ஆகணுங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்து தாங்க கூட்டின்னு வரணும். எங்களுக்கு அப்படி இல்லைங்க. தலைவர், எங்கள் தலைவருடைய வெற்றி தலைவருடைய முகத்தை காட்டினாலே போதும், அரை மணி நேரத்தில் அந்த 2000 பேர் 3000 பேர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். எங்கள் நிர்வாகிங்க கிட்ட காசு பணம் எதுவுமே வந்து பெருசாக இருக்காது. ஆனால் அப்போன்னு அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, அட்மிட் ஆகிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் போதும், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, விட்டுட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து என்ன ஓணும் ஏதுன்னு கேட்டு பழத்தெல்லாம் வாங்கி கொடுத்து ரத்தம் கொடுக்கணுன்னா ஆளுங்களை இட்டுன்னு போய் ரத்தத்தை கொடுத்து வந்து அவங்களுக்கு எந்த உதவியாகவும் செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது என்றால் அது தமிழ் வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தான், தோழர்கள் தான். இதையெல்லாம் நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். கொரோனா நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது பெருசாக வெளியில் தெரிஞ்சாங்களான்னா பாருங்கள், தெரிஞ்சிருக்க மாட்டாங்கங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தோழர்கள் அன்றும் சரி இன்றும் சரி எப்போதும் மக்களுக்கு சேவை செய்திருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல்ல ஒரு சகோதரியுடைய கணவர் உடல் நல்ல சரியில்லை, அவரை உடனடியாக கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொரோனா டைமில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண உடனேயே எப்படியோ போய் கஷ்டப்பட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஆப்ரேஷனு. அதுக்கு ஒரு 13-14 பாட்டில் ரத்தம் தேவைப்படுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கணவரை நாங்கள் காப்பாற்ற முடியும். அதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது. இப்போது கொரோனா டைம்ன்றதுனால எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ரத்த பிளட் பேங்க்கில் இல்லை, நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னாங்க. அவங்களுடைய மாமா, மச்சான், அண்ணன், தங்கச்சி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் ஃபோன் அடித்து கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த சகோதரிக்கு எல்லாரும் சொல்வதெல்லாம் இ பாஸ் போடணும், பெட்ரோல் இல்லை, வண்டி இல்லை, நான் எப்படிமா வர்றதுன்னு எல்லாரும் பதட்டத்தோடு இருக்கும்போது அது தெரிந்த உடனே எங்களுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் என்னிடம் சொன்ன உடனே நான் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரிடம் சொன்னேன். சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் 15 பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அப்போல்லாம் கொரோனாவில் எல்லாமே வீட்டில் தானே அங்கே இருந்தோம்.
அந்த 15-16 பேர்கிட்டையும் நான் ஃபோனில் உக்காந்துன்னு வீட்டில் உக்காந்து ஒருத்தர் என்ன தம்பி என்னப்பா என்ன நண்பா இது மாதிரிலாம் ரத்தம் கொடுத்தியான்னு உங்கள் வீட்டில் எல்லாம் சத்தம் போடலையா ஏதாவது சொன்னாங்களான்னு. ஆமாண்ணே எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாருமே சொன்னாங்க, இன்னும் நீ கொரோனா டைமில் போய் நீ கொரோனாவை நீ தொத்தின்னு வர்றதும் இல்லாமல் எங்களுக்கும் தொத்தி விட்டுடு பிறகு ஏன் இப்படிலாம் பண்ணுறன்ற அப்படின்னு சொன்னாங்கண்ணே. ஆனாலும் நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய கட்சியுடைய நம்மளுடைய தளபதி மக்கள் இயக்கத்தில் அவங்க வந்து நிர்வாகியாக இருக்காங்க. அவங்க கணவர் அவங்க வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் நமக்கு அது தெரிந்தவுடன் நாம் எப்படி இருக்க முடியும். அதனால் எதுவும் வராதுமா, எங்கள் தலைவர் என் குடும்பத்தை பார்த்துப்பாரு ஏதாவதுன்னா, ஆனால் எதுவுமே வராதுமா, கடவுள் அப்படிலாம் நம்மளை வச்சிருக்க மாட்டாருமான்னு சொல்லி 15-16 நண்பர்களும் போய் ரத்தம் கொடுத்த ஒரு உத்தரமான ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.